ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டு கொடுத்து இடைத்தேர்தலில் முதலியார் சமூகத்தை சேர்ந்த வி.சி. சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு ஆதரவாக செயல்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது பதவியில் இருந்து விலக வேண்டுமென அக்கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திரு மகன் ஈவேரா உடல் நலக் குறைவால் கடந்த 2023ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இதையடுத்து நடந்த இடைத்தேர்தலில் அவரது தந்தையை ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் ஈவிகேஎஸ் இளங்கோவனும் உடல் நலக் குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்து உள்ளது. இத்தேர்தலில் மறைந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் மகன் சஞ்சய் சம்பத்குமார் களம் இறக்கப்படுவார் என காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டு கொடுத்து இடைத்தேர்தலில் முதலியார் சமூகத்தை சேர்ந்த வி.சி. சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு ஆதரவு அளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அக்கட்சியில் இருந்தும் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் கொடுத்த சீட்டை திருப்பி தந்த ஒரே தலைவர் செல்வ பெருந்தகை என்றும் காங்கிரஸ் கட்சியின் உள்கட்டமைப்பும் அக்கட்சியின் வரலாறும் தெரியாதவர் ஒருவர் தலைவராக வந்ததனால் இத்தகைய விளைவுகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சந்தித்து வருவதாக அக்கட்சியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக தலைமை அதன் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினரை தொடர்ந்து மதிக்காத நிலையிலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையிலும் திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் ஆளும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியை திமுகவிற்கு கொடுத்து இருப்பது காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளும் அதன் தொண்டர்களும் திமுக தலைமை மீதும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீதும் கடும் அதிருப்தியை தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகனும் திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் கடும் கண்டனத்தை கட்சி நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து பேசி வருகிறார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு கொடியேற்று நிகழ்ச்சி நடத்த அனுமதி பெற்று நடத்தினார்கள். அதற்கு அனுமதி தந்த அதிகாரி மீதும் அந்த நிகழ்ச்சி நடத்திய விசிக நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கூட்டணிக்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதேபோல் இடதுசாரி கட்சிகளும் திமுக ஆட்சி முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் தொழிலாளிகளுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே திமுக அரசின் அணுகுமுறையில் உடனடி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்து உள்ளனர். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக பெற்றுக்கொண்டு சிறுபான்மையினரை வஞ்சித்து வருவதாகவும் குறிப்பாக ஈரோடு பகுதியில் ஒரு மேயர் கூட கிடையாது, துணை மேயர் கிடையாது, மண்டல தலைவர்களும் கிடையாது, சிறுபான்மையினருக்கு என ஒரு முக்கியத்துவம் கூட ஈரோடு மாவட்டத்தில் தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் திமுக மீது முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வருகிற 5ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் நிச்சயம் சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு கிடைக்கவே கிடைக்காது என உறுதியாக தெரிவித்துள்ளனர். மேலும் கூட்டணி கட்சியை மதிக்காத திமுகவின் இந்த இடைத்தேர்தலில் அதன் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் நிச்சயம் புறக்கணிப்பார்கள் எனவும் பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திமுகவிற்கு எதிரான குரல் இந்த இடைத்தேர்தலில் நிச்சயம் வெளிப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வக்கில்லாத மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தனது பதவியை ராஜினாமா செய்யாத பட்சத்தில்
காங்கிரசின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய தொடர் போராட்டத்தை செல்வ பெருந்தகைக்கு எதிராகவும் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராகவும் தமிழகம் முழுவதிலும் மாபெரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் 70 அப்பாவி மக்களை விஷ சாராயம் மூலம் கொன்றது. அதேபோல் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டில் 25 அப்பாவி மக்களை விஷ சாராயம் மூலம் கொன்றது. மெரினா கடற்கரையில் குடிநீர் கொடுக்காமல் 4 அப்பாவி மக்களை கொன்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து அப்பகுதி மக்கள் குடிநீரை கிடைக்காமல் செய்தது போன்ற திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகள் என்பது மிக நீளமானது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களாகிய வாக்காளர்கள் தக்க பதிலடியை கொடுக்க தயாராக இருந்தாலும் திமுகவினர் தில்லுமுள்ளு செய்து பணபலத்தாலும் ஆட்சி அதிகார பலத்தாலும் மக்களின் பலத்தை முறியடித்து வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.